குறிப்பிட்ட அந்த இரு நபர்களுடைய துப்பாக்கி பிரிவு மேற்கொண்ட இரு நபர்களுடைய புகைப்படங்களை வரைபட ரீதியாக வரைந்து இதில் பிரதான சூத்திரதாரி வெளிநாடொன்றில் இருப்பதான தகவல்களும் வெளிவந்திருக்கு. சிவப்பு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது. ஸ்ரீதரன் அவர்கள் ஐரோப்பிய ஒன்றிய முக்கிய பிரதிநிதிகளை சந்திச்சிருக்கிறார். சர்வதேசத்திலிருந்து அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டாலும் கூட இலங்கை அரசாங்கம் எந்த நிலைப்பாட்டில் இருக்கு, இதை உண்மையிலேயே எங்களுக்கு பெற்று தருவார்களா? நாங்களும் போர்க்காலங்களில் இந்த அரசியல் சூழ்நிலைகளால் தான் நாங்களும் கைது செய்யப்பட்டோம். எங்களோட தரப்பில் இருக்கிறவரும் இந்த அரசியல் சூழ்நிலையால் தான் கைது செய்யப்பட்டார்கள். ஆகவே அவர்களையும் நீங்கள் அரசியல் கைதிகள் என்று தான் அழைக்கணும். ஜேவிபியினுடைய உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்ட காலப்பகுதியிலே அவர்கள் அனைவரும் அரசியல் கைதிகளாகத்தான் ஜேவிபியும் அங்கே இருக்கிறார்கள். நாங்கள் அரசியல் கைதிகள் தான் சொல்லணும். அவர்கள் பயங்கரவாதிகள் அல்ல. அவர்கள் பயங்கரவாதிகளாக இருந்திருந்தால் நான் அவரோடு தான் நான் அப்படி ஒரு அரசியல் கைதியோடு தான் நான் சிறையில் இருந்தேன். அவர் என்ற கழுத்தை நெசிச்சு கொன்றிருப்பார். ஜெஃப்னபடியன் சொந்தங்களுக்கு வணக்கம். உங்களுக்கு தெரியும், மன்னாரில் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு துப்பாக்கி பிரயோக சம்பவம் நடந்து அதில் 2 உயிரிழந்திருக்கிற அதே நேரத்தில் போலீஸ் தரப்புலேருந்து இது தொடர்பான பல விடயங்கள் வெளிவந்திருக்கு. அதில் போலீஸார் என்ன விஷயம் சொல்லினோம்னா, அந்த குறிப்பிட்ட அந்த இரு நபர்களுடைய துப்பாக்கி பிரிவு மேற்கொண்ட இரு நபர்களுடைய புகைப்படங்களை வரைபட ரீதியாக வரைந்து அந்த வரைபடத்தில் இருக்கிற நபர்கள் உங்களுக்கு யாரும் பக்கத்தில் இருந்தாலோ தெரிஞ்சாலோ இந்த திரையில் தெரிகிற நம்பருக்கு தெரியப்படுத்துங்கோ என்றவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் அந்த நம்பரையும் இதில் தாரோம். நீங்கள் இந்த நம்பருக்கு இந்த சந்தேக நபர்கள் சம்பந்தமான விடயங்கள் வந்தால் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். உண்மையிலேயே மக்கள்கிட்ட உதவி கோர்ற மூலமாக போலீஸார் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார்கள். உண்மையிலேயே இது ஒரு பக்கம் இருக்க, இதில் பிரதான சூத்திரதாரி வெளிநாடொன்றில் இருப்பதான தகவல்களும் வெளிவந்திருக்கு. அவரை உடனடியாக கைது செய்வதற்கு சர்வதேச அளவில் போய் அவர்களை கைது செய்வதற்கு அவர்களுக்குரிய சிவப்பு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது. உடனடியாக இன்டர்போல், அதாவது சர்வதேச ரீதியாக அவர்கள் எந்த நாட்டில் இருக்கணுமோ அந்த போலீஸாருடைய அனுமதியை பெற்று அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று போலீஸ் தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாக இருக்குது. உண்மையிலேயே இந்த மன்னார் சம்பவம் பல இடங்களில் பேசுபொருளான விடயம். அது மட்டும் இல்லாமல் இது ஏற்கனவே இந்த கொலை சம்பவங்களோடு தொடர்பட்டு ஒரு பழிவாங்கல் நிகழ்ச்சிகளாகத்தான் இது நடந்திருக்கின்றது என்றே தெரிய வந்திருக்கிறது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இப்போ இருக்கிற அரசாங்கம் மேலேயும் இது தொடர்பாக விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. அதாவது சட்ட ஒழுங்கு சரியான ரீதியில் நடைமுறைப்படுத்தப்படாதால் தான் இப்படியான சம்பவங்கள் நடக்கின்றது. ஏற்கனவே இன்னொரு சம்பவம் ஒன்று வடமராட்சியிலே நடந்திருந்தது, வாள்வெட்டு சம்பவம் ஒன்று. ஆகவே இப்படியாக சட்டம் ஒழுங்காக பாதுகாக்கப்படாத அந்த சூழ்நிலையில் தான் இப்படியான நிகழ்வுகள் இந்த அரசாங்கம் நடக்கிறது. இந்த அரசாங்கம் மேலேயும் விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. ஆகவே இந்த மன்னார் சூட்டு பிரயோகம் என்பது ஒரு பாரதூரமான விடயமாக பார்க்கப்பட்ட விடயம். அந்த வகையில் போலீஸ் தரப்பிலிருந்து இப்போ இவ்வளவு விடயங்களும் வெளியாகி இருக்குது. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பாக தேர்தல் திணைக்களத்தின் ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. என்று பார்த்தீங்கன்னா, இந்த தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 74 பேர் இந்த தேர்தல் செலவினங்கள் தொடர்பான அறிக்கையை இன்னும் சமர்ப்பிக்கல. ஆகவே ஏற்கனவே இந்த தேர்தல் திணைக்களத்திலேருந்து ஒரு தகவல் வந்திருந்தது என்று பார்த்தீங்கன்னா, இந்த அவர்கள் அதாவது வேட்பாளர்கள் தங்களுடைய தேர்தல் செலவினங்கள் தொடர்பான அறிக்கையை குறிப்பிட்ட தினத்துக்கு முன்னர் சமர்ப்பிக்கணும் என்று. ஆனால் இன்னமுமே இந்த 74 தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர்களும் சமர்ப்பிக்கல. ஆகவே அது தொடர்பாக உரிய நடவடிக்கை அவர்கள் மேல் எடுக்கப்படும் என்றும் திணைக்களத்திலிருந்து தகவல்கள் வந்திருக்கிறது. ஆகவே இது இப்படியாக இருக்கின்ற அந்த சூழ்நிலையில் நாங்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, ஸ்ரீதரன் அவர்கள் ஐரோப்பிய ஒன்றிய முக்கிய பிரதிநிதிகளை சந்திச்சிருக்கிறார். அந்த சந்திப்பில் அவர் என்ன விடயங்களை பற்றி சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, இந்த சமஷ்டி அடிப்படையிலான தீர்த்திட்டம் தமிழர்களுக்கு உடனடியாக கொண்டு வரப்பட வேண்டும். அவர் சொல்கின்ற பொழுது குறிப்பிட்ட நாடுகளை மென்ஷன் பண்ணி சொல்கிறார். அதாவது சுவிஸ், கனடா போன்ற நாடுகளில் எப்படி சமஷ்டி அடிப்படையிலான ஆட்சி இருக்கோ அந்த ஆட்சி முறை தமிழர்களுக்கும் இங்கே கொண்டு வரப்பட வேண்டும். அவர் கூறுகின்ற பொழுது இந்த 18வது சீர்திருத்த திட்டம் அது உண்மையிலேயே பின்தள்ளப்பட்டு எங்களுக்கு சமஷ்டி அடிப்படையிலான ஆட்சி தான் வேணும். குறிப்பாக அர்த்தமுள்ள அதிகார பகிர்வின் அடிப்படையில் சுய நிர்ணய உரிமை, இதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். முன்னைய காலகட்டங்களிலிருந்து நாங்கள் கேட்கிற விஷயமும் இதுவாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இந்த அரசாங்கமாவது இந்த விடயங்களை எங்களுக்கு செஞ்சு தரணும், அதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் அழுத்தம் பிரிவிக்கணும் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். அதில் அவர் கூறுகின்ற பொழுது இந்த சமஷ்டி அடிப்படையிலான ஆட்சி, சுயநிர்மை என்று கூறுற விடயங்களை வைத்துக்கொண்டு பார்க்கின்ற பொழுது இந்த ஏற்கனவே இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தமிழ் மக்கள் பேரவையால் கொண்டு வரப்பட்ட
அந்த குறிப்பிட்ட திட்டத்தில் புதிய அரசியலமைப்பில் இணைக்கப்பட வேண்டும் இந்த திட்டங்கள். அதில் அவர் சொல்கிற விடயமும் இதுதான். அப்போ அண்மையில் ஒரு தனியார் தொலைக்காட்சிகளுக்கு வழங்குகிற நேர்காணலில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தில் வந்து இந்த ஸ்ரீதரன் அவர்கள் இந்த நிலைப்பாட்டில் இருக்கிறார், உங்களோட ஒத்து போகிற நிலைப்பாட்டில் இருக்கிறாரா, இந்த விடயம் தொடர்பாக புதிய அரசியலமைப்பு தொடர்பாக உங்களோட நிலைப்பாட்டிலாம் அவரும் இருக்கிறாரா என்ற கேட்ட கேள்விக்கு அவர் பெரிதாக தொடர்பாக இந்த பதிலுமே வழங்கலை. ஆனால் ஸ்ரீதரனுடைய இந்த விடயம் இந்த கலந்துரையாடலை வச்சு பார்க்கின்ற பொழுது அவரும் இதே நிலைப்பாட்டில் தான் இருக்கின்றார் என்கின்ற ஒரு விடையும் எங்களுக்கு இதிலேருந்து கிடைச்சிருக்கு. ஆக இது தொடர்பாக பார்க்கின்ற பொழுது எந்த அளவுக்கு இந்த அதாவது வந்து சமஷ்டி அடிப்படையிலான தீர்ப்பு திட்டத்தை இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கு என்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. ஏனென்றால் இந்த அரசாங்கத்தில் இருக்கிறார்களே இந்த பூரண சமஷ்டி என்பது ஒரு பிரிவினைவாதத்துக்கு வழிவகுக்கும் என்ற கருத்தியலை தான் சொல்லியிருந்தவர். ஆக அது தொடர்பான விடயங்கள் பற்றி நாங்கள் ஆராய்கின்ற பொழுது கொஞ்சம் ஆழமாகத்தான் பார்க்கணும். ஆகவே இந்த அரசாங்கத்தின் நிலைப்பாட்டையும் அது தொடர்பாக நாங்கள் பார்க்கணும். என்னதான் சர்வதேசத்திலிருந்து அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டாலும் கூட இலங்கை அரசாங்கம் எந்த நிலைப்பாட்டில் இருக்குது, இதை உண்மையிலேயே எங்களுக்கு பெற்றுத் தருவார்களா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. அடுத்ததாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சம்பந்தமான விடயத்தையும் நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பொது வழிகளில் பேசுகின்ற பொழுது இந்த ஆண்ட்ரூ மாரசநாயக்கனுடைய அரசாங்கத்தை சாடி பல விடயங்களை பேசியிருக்கிறார். அதில் குறிப்பாக அவர் வந்து அண்மையில் நீதியமைச்சர் சொன்ன கருத்துக்கள், அதாவது வந்து இங்கே அரசியல் கைதிகள் என்று எவருமே இல்லை, பயங்கரவாத திரைச்சலத்தில் கைது செய்யப்பட்டார்கள்லாம் இருக்கின்றார்கள் என்கின்ற பொருள்பட அவர் பேசியிருந்தார். ஆக இந்த நிலைப்பாடு பற்றி அவர் பேசுகின்ற பொழுது ஜேவிபியினர் தங்களுடைய உறுப்பினர்கள் வந்து கைது செய்யப்படுகின்ற பொழுது மட்டும் அரசியல் கைதிகள் என்று சொல்கிறார்கள், நாங்களும் போர்க்காலங்களில் வந்து இந்த அரசியல் சூழ்நிலைகளால் தான் நாங்களும் கைது செய்யப்பட்டோம், எங்களோட தரப்பில் இருக்கிறவர்களும் இந்த அரசியல் சூழ்நிலையால் தான் கைது செய்யப்பட்டார்கள், ஆகவே அவர்களையும் நீங்கள் அரசியல் கைதிகள் என்று தான் அழைக்கணும், அது மட்டும் இல்லாமல் இந்த உடனடியாக இந்த அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடணும் என்ற பொருள்பட அவர் கழிச்சிருந்தார். பயங்கரவாத தடுப்பு சட்டம் ஒரு சட்டத்தின் ஆட்சி முறைமைக்கும் ஜனநாயகத்துக்கும் ஒரு முரணான ஒரு விடயமாகவும் ஒரு கொடூரமான ஒரு சட்டமாகவும் அது தொடர்ந்தும் சட்ட புத்தகங்களிலே அனுமதிக்க முடியாதென்றதும் அது முற்றிலும் நீக்கப்பட்டு ஒரு புதிய சட்டம் சர்வதேச மட்டத்திலே சர்வதேச நியமங்களுக்கு அமைவாக கொண்டு வரப்பட வேணும், அல்லது ஆக குறைஞ்சது வந்து இருக்கக்கூடிய சட்டத்தை முற்றுமுழுதாக மாற்றி அமைத்து அது சர்வதேச நியமங்களுக்கு ஒப்பானதாக திருத்தப்பட வேணும் என்ற கருத்தையும் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள், ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அந்த மிக மோசமான சட்டத்தின் ஆட்சியை முற்றுமுழுதாக மீறுகின்ற பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு கூட கைது செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகள் மற்றும் ஏனையோர்களை தொடர்ந்தும் சிறையிலே வைத்திருப்பதை நியாயப்படுத்த முடியாதென்ற வாதம் கணிசமாக இன்றைக்கு மேலோங்கி இருக்கின்றது. அந்த வகையில் தான் அனைத்து தரப்புகளும் கட்சி வேதங்களுக்கு அப்பாலே அரசியல் கருத்துகளுக்கு அப்பாலே இந்த தமிழ் அரசியல் கைதிகளையும் ஏனையோர்களையும் விசேஷமாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்பட்டிருக்கின்ற அனைவரையும் விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு கோஷம் மேலோங்கி இருக்கின்றது. இந்த கருத்து இன்றைக்கு பெரிய லெவலில் வந்து ஒரு கையொப்ப போராட்டம் ஊடாகவும் பொதுவாக வந்து வடகிழக்கிலே ஒரு மேலோங்குகின்ற ஒரு கருத்தாக நிலைநாட்டப்பட்டு கொண்டு வருகின்ற இந்த சூழலிலே நீதியமைச்சர் திரு ஹர்ஷன நாணயக்கார் அவர்கள் அப்படி அரசியல் கைதிகள் என்ற ஒரு தலைப்பிலே எவருமே கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டதாக இல்லை என்ற ஒரு கருத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் அதை சொல்வதற்கான அரசியல் பின்னணி தான் காரணம். ஏனென்றால் இதுக்கு முதல் அவருடைய தலைவர் அன்ரகுமார திசாநாயக்க தேர்தல் காலத்திலே யாழ்ப்பாணத்துக்கும் வடக்குக்கும் வவுனியாக்கும் மற்றது வடகிழக்குக்கும் சென்ற பொழுது மிக தெளிவாக
பயங்கரவாத தடுப்புச் சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளாக அறிமுகப்படுத்தப்பட்ட அல்லது இன்னும் வழக்குகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அது அந்த சட்டம் முற்றுமுழுதாக சட்டத்தின் ஆட்சியை மீறுகின்ற ஒரு விடயம் என்ற கருத்தை ஆணித்தரமாக பதிவு செய்திருந்த ஒரு சூழலிலே அவர்களே அரசியல் கைதிகள் என்ற சொற்பதங்களை பாவித்த ஒரு சூழலிலே இன்றைக்கு நீதியமைச்சர் அந்த நிலப்பாட்டில் இருந்து பின்வாங்குகிறாராக இருந்தால் அது ஒரு அரசியல் காரணமாக மட்டும்தான் இருக்கலாம். ஏனென்றால் இதுக்கு முதலும் அரசியல் கைதிகளை விடுவிக்கிறதாக அறிவிக்கின்ற பொழுதும் அது ஒரு அரசியல் தீர்மானம். ஆகவே அதில் இருந்து பின்வாங்கிறதாக இருந்தாலும் அது ஒரு அரசியல் காரணமாகத்தான் இருக்கலாம். அந்த வகையிலே தேசிய மக்கள் சக்தி இன்றைக்கு அதனுடைய ஒரு பிரதான அங்கமாக ஜேவிபி அமைப்பு இருக்கின்றது. ஜேவிபி அமைப்பும் ஆயுதம் ஏந்தி போராடின ஒரு அமைப்பு. ஜேவிபி அமைப்புக்கு எதிராக இந்த மிக கொடூரமான பயங்கரவாத தடுப்புச் சட்டம் பாய்ந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே ஜேவிபியினுடைய உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்ட காலப்பகுதியிலே அவர்கள் அனைவரும் அரசியல் கைதிகளாகத்தான் ஜேவிபியும் ஏனையோர்களும் அறிமுகப்படுத்தினவை. இன்றைக்கும் கூட ஜேவிபி தன்னுடைய அமைப்பை சார்ந்தவர்கள் கைது செய்யப்படுற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அரசியல் கைதிகளாகத்தான் அறிமுகப்படுத்துகிறார். ஜேவிபியினுடைய ஆயுத போராட்டம் அளிக்கப்பட்டதுக்கு பிறகும் அவர்களுடைய செயற்பாட்டாளர்கள் கைது செய்யப்படுகின்ற பொழுது அவர்கள் எல்லாட்டி பழிவாங்குகின்ற பொழுதும் கூட அது ஒரு அரசியல் பின்னோக்கத்துக்காக நடக்கின்ற விடயமாக அவர்கள் மிக தெளிவாக பதிவு செய்து கொண்டு வருகின்றார்கள். இப்பொழுதும் கூட அவர்கள் ஆட்சியில் இருந்திருக்காவிட்டால் வேறொரு தரப்பு ஆட்சியில் இருந்து அவர்களுடைய அணியிலே இருக்கக்கூடிய எவரும் கைது செய்யப்படுகின்ற பொழுது அது ஒரு அரசியல் நோக்கத்துக்காக நடக்கின்ற அரசியல் கைதிகளை அவர்கள் ஒரு அரசியல் கைதிகளாகத்தான் கணிக்கின்ற பழக்கம் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம். ஆனால் அதே நிலையிலே வடகிழக்கில் தமிழ் மக்களுடைய உரிமைக்காக போராடி கைது செய்யப்பட்டவர்களை அரசியல் கைதிகளாக கணிக்க முடியாதென்று இன்றைக்கு தேர்தலுக்கு பின்னிய காலத்தில் இந்த தேசிய மக்கள் சக்தியுடைய நீதியமைச்சர் அறிவிக்கிறதாக இருந்தால் அதுக்கு ஒரே ஒரு காரணமாகத்தான் இருக்கலாம். அது இனவாதம். சிங்கள தரப்புகளுக்கு அரசியல் கைதிகள் என்ற சொற்பதம் பாவிக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் ஆயுதம் ஏந்தி போராடினாலும் அது ஏதோ ஒரு நியாயத்தின் அடிப்படையில் தான் நடந்திருக்கும். ஆகவே அவர்கள் அரசியல் கைதிகள் தான். அவர்கள் பிடித்து அவர்களுக்கு எதிராக வழக்குகள் தாக்கல் செய்கிறது எல்லாமே அரசியல் பழிவாங்கல் என்ற அடிப்படையிலே நியாயப்படுத்துறதாகவும், ஆனால் தமிழர்களுக்கு அதே அடிப்படையில் கைது செய்யப்படுகின்ற பொழுது அவர்கள் அரசியல் கைதிகள் அல்ல, மாறாக அவர்கள் சட்டவிரோதமாக நடந்து சட்டம் சரியான வகையிலே அவர்களுக்கு எதிராக பாய்ந்திருக்கின்ற ஒரு கருத்தோடு பதிவு செய்கின்ற நோக்கத்தோடு தான் அவருடைய அந்த கொள்கை மாற்றம் நடைபெற்றிருக்கிறதாக நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். இது உண்மையிலே கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். எனக்கு தனிப்பட்ட முறையிலேயும் ஹர்ஷன நாணயக்கார் அவர்களை தெரியும். நான் எதிர்பார்க்கவில்லை அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை அந்த நபர் எடுப்பார். அவர் ஒரு பதவியில் இருந்தாலும் கூட அந்த பதவிக்கு இருக்கின்ற நபர் தன்னுடைய அறிவும் தனக்கு இருக்கக்கூடிய அரசியல் பின்னணியையும் வலிமையாக கொண்டு வரும். ஆனால் அப்படி இருக்க ஹர்ஷன நாணயக்கார் என்ற நபரும் நீதியமைச்சர் என்ற பதவிக்கு வந்ததுக்கு பிறகு
அவர் கடந்த காலங்களிலே இருந்த நீதி அமைச்சர்களுடைய மிக மோசமான ஒரு பிற்போக்குவாத ஒரு நிலைப்பாட்டுக்கு இணைந்து போகின்ற வகையிலே கருத்து தெரிவித்திருப்பது ஒரு பலத்த ஏமாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு விடயம் மட்டுமல்ல, அது உண்மையிலே வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்ற அந்த விஷயத்தையும் நாங்கள் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகின்றோம். ஏற்கனவே பொதுஜன பெரமுனவினுடைய ஆதரவாளராக இருக்கிற உதயங்க வீரதுங்க உங்களுக்கு தெரியும், அண்மையில் அவர் கைது செய்யப்பட்டார். அயல் வீட்டாரோட நடந்த முரண்பாடு காரணமாக கைது செய்யப்பட்டார். அவர் பிணையில் விடுவிக்கப்படுகின்ற பொழுது அவர் சொன்ன விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிறார்கள் நாங்கள் அரசியல் கைதிகள் தான் சொல்லணும், அவர்கள் பயங்கரவாதிகள் அல்ல, அவர்கள் பயங்கரவாதிகளாக இருந்திருந்தால் நான் அவரோட தான் நான் அப்படி ஒரு அரசியல் கைதியோட தான் நான் சிறையில் இருந்தேன், அவர் என்ற கழுத்தை நெசிச்சு கொண்டிருப்பார். அவர் கொள்ளாதபடியாக அவர் பயங்கரவாதி இல்லை, அவர் ஒரு அரசியல் கைதி. ஆக இந்த அரசியல் கைதிகளையும் நாங்கள் விடுவிக்க வேண்டும் என்ற பொருள்பட இந்த பொதுஜன பெரமுனையுடைய ஆதரவாளராக இருக்கின்ற உதயங்க வீரதுங்க அவர்கள் கூறியிருக்கின்றார். ஆக முன்னைய காலகட்டங்களில் இந்த அரசியல் கைதிகள் என்ற கைதுகளுக்கு பெரும்பாலும் காரணமாக இருந்த பொதுஜன பெரமுனவுடைய தரப்பிலிருந்தே இப்படி ஒரு பதில் வந்திருக்கு. ஆனால் தேசிய மக்கள் சக்தி இன்னமுமே இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாக செவி சாய்க்கவில்லையோ என்கின்ற ஒரு விடயப்பிறப்பு தொடர்பாகவும் நாங்கள் ஆராய வேண்டி இருக்கின்றது. ஆகவே கஜேந்திரகுமாருடைய குற்றச்சாட்டு சம்பந்தமாக இப்படியான ஒரு விடயத்தையும் நாங்கள் பார்க்கணும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு கூட்டம் இன்றைக்கு கூடுகின்றது. இப்போ நாங்கள் இந்த காணொலி எடுத்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் ஆரம்பமாகிட்டு மத்திய செயற்குழு கூட்டம். அந்த செயற்குழு கூட்டத்தில் பலரும் வருகை தந்திருக்கின்றார்கள். CVK சிவஞானம், ஸ்ரீதரன் போன்ற பல தமிழரசு கட்சியினுடைய முக்கிய உறுப்பினர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். ஆகவே இது தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் என்ற பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது சுமந்திரனால். ஆக இந்த அவர்கள குற்றச்செயல்கள், அதாவது அவர்கள் கட்சி ரீதியாக செய்த விடயங்கள் தொடர்பாக எங்களுக்கு அதிருப்தி நிலவுகின்றது. ஆகவே அவர்களுக்கு கட்சி ரீதியிலிருந்து ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருந்தார்கள். அதில் அண்மையில் நேற்றைய தினம் சிவமோகன் அவர்களுக்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டது. இவர் கட்சியிலேருந்து நீக்கப்படுகின்றார், அதாவது தற்காலிகமாக இவருடைய இந்த விசாரணைகள் நடக்கும் மட்டும் இவர் கட்சியிலேருந்து நீக்கப்படுகின்றார் என்கின்ற ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. ஆகவே அது தொடர்பாக பல விமர்சனங்களை சிவமோகன் அவர்களும் அது தொடர்பான விமர்சனங்களை மேற்கொண்டிருந்தார். ஆக அது தொடர்பாக தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர்களிலிருந்து எந்த ஒரு பதிலும் வழங்கப்படையில. மத்திய செயற்குழு கூட்டம் கூட இருக்கிற நேரத்தில் அதற்கான விடைகளும் காணப்படும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீதரனுடைய தலைவர் பதவி, ஏற்கனவே இந்த தலைவர் பதவி சம்பந்தமாக பல விடயங்கள் பேசப்பட்டது. அதிலேயும் குறிப்பாக மாவை சேனாதிராஜாவினுடைய தலைவர் பதவி சம்பந்தமாக பேசுவதற்கே 2 தடவைகள் மத்திய செயற்குழு கூட்டம் கூடினது. ஆக அந்த வகையில் இப்போ ஸ்ரீதரனுடைய தலைவர் பதவி தொடர்பாக ஏற்கனவே சுமந்திரன் பேசுகின்ற பொழுது இது திருகோணமலையில் இந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. இது தொடர்பாக ஸ்ரீதரன் அவர்கள் இந்த வழக்கு போட்டாக்கள், அதாவது ஒழுங்கான முறையில் இந்த வாக்கெடுப்பு நடைபெறவில்லை என்கின்ற வழக்கு போட்டாக்கள்கிட்ட ஸ்ரீதரனே அந்த வழக்கு போட்ட அடுத்தடுத்த நாட்களில் போய் உண்மையிலேயே இது ஒழுங்கான முறையில் நடைபெறுகின்றதை ஒத்துக்கொண்டுட்டேன். ஆக அவர் ஒத்துக்கொண்டபடியினால இந்த தேர்தல் அதாவது தலைவரை தெரிவு செய்வதற்கான தேர்தல் மறுபடியும் நடக்க வேண்டும் என்கின்ற பொருள்பட சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். ஆக இப்போ சுமந்திரன் மேலே வைக்கப்படுகின்ற ஒரு விமர்சனம் என்று பார்த்தீங்கன்னா, இப்போ தன்னிச்சையாக தமிழரசு கட்சியை செயற்படுத்துகின்ற முக்கிய இடத்துல சுமந்திரன் இருக்கிறார். ஆகவே இனி வரும் காலங்களில் சுமந்திரனுடைய கட்சியாகவே இந்த தமிழரசு கட்சி மாறிவிடும் என்கின்ற விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்றன. ஆகவே தலைவர் தொடர்பாக இருந்த நிலைப்பாடு அடுத்தது உண்மையிலேயே இதற்கு பின்னாலே என்ன நடவடிக்கை இருக்குது, அடுத்ததாக என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள போயினோம் என்கின்ற விடயங்களையும் நாங்கள் பார்க்கணும். இப்படியாக தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு கூட்டம் சம்பந்தமாக பல விடயங்களும் பேசப்படுகிறது. இருந்தாலும் கூட இன்றைய தினம் மத்திய செயற்குழு கூட்டம் நிறைவடைந்த பிறகுதான் அதில் என்ன முக்கிய விடயங்கள் பற்றி ஆராய்ந்தார்கள் என்பதை நாங்கள் எடுத்து கூற முடியும். ஆக இப்படியாக இன்றைய விடயப்பரப்பில், அதாவது இன்றைய நாளில் பல விடயங்கள் வெளியாகி வண்ணமே இருந்தன. அந்த தகவல்களை தான் நான் உங்களோட பயந்திருந்தேன். தொடர்ந்தும் தகவல்களை தெரிஞ்சு கொள்வதற்காக ஜெஃப்னா பிரியஞ்சனோட இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.